சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. வசமாக சிக்கிய மு.க.ஸ்டாலின், கதை முடிந்தது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சமீபத்தில் பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய ரயில்வே துறை மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். அதில் மத்திய ரயில்வே அமைச்சகம் நிதியை விடுவிப்பதில் தாமதம் செய்வதா முதல்வர் மு.க.ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தமிழ்நாட்டிற்கான ரயில்வே பட்ஜெட் ஒதுக்கீடு 2014 ஆண்டுக்கு பிறகு 8.5 மடங்கு உயர்ந்திருக்கு. 2026-27 ஆண்டிற்காக 7611 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த ஒதுக்கீடுகளில் ஒன்று என தெளிவுபடுத்தியிருக்கு மத்திய அரசு. மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிருக்க மற்றொரு குற்றச்சாட்டுகளின் ஒன்று, 19 முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு நில எடுப்பு செய்யப்பட்ட வேண்டிய 1273 ஹெக்டேர் பரப்பளவு நிலங்களில் 1198 ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்கள், அதாவது 94 விழுக்காடு நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு அவை ரயில்வே துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு என முதல்வர் தெரிவித்திருக்க நிலையில், இதற்கு மத்திய அரசு கொடுத்த விளக்கத்தில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான மொத்த 4236 ஹெக்டேர் நிலத்தில் இதுவரை 1058 ஹெக்டேர் நிலம் மட்டுமே மாநில அரசால் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது மொத்த தேவையின் சுமார் 24% மட்டுமே என்று சொல்லப்படுகிறது. நிலம் கையகப்படுத்த மத்திய அரசு ஏற்கனவே 1465 கோடி வழங்கியிருந்தாலும் பல திட்டங்கள் நில ஒப்படைப்பு தாமதத்தால் பின்முனைவு அடைந்திருக்கிறதா மத்திய அரசு விளக்கம் அளிச்சிருக்கு. அந்த வகையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 94 விழுக்காடு நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு அவை ரயில்வே துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு என தெரிவித்திருக்க நிலையில், சுமார் 24% மட்டுமே நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு என மத்திய அரசு பதில் கொடுத்திருக்கு. மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறது போன்று நிதி பற்றாக்குறையால் திட்டங்கள் தாமதமாகவில்லை என்றும் நிலம் கையகப்படுத்தும் பணியே முக்கிய தடையா உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. மதுரை தூத்துக்குடி புதிய பாதை திட்டத்தில் சுமார் 91% நிலம் நிலுவையில் உள்ளதோடு, திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை புதிய பாதை திட்டத்தில் 86% நிலம் இன்னும் பெறவில்லை என சொல்லப்படுகிறது. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு 2019 ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டாலும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் இன்னும் தொடங்கவில்லை என மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. மேலும் தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுத்திருக்கு. மாநில அரசின் விரைவான ஒத்துழைப்பு கிடைத்தால் திட்டங்கள் மேலும் வேகமாக நிறைவேற்றப்படும் என மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மத்திய ரயில்வே துறை மீது தெரிவித்திருக்க குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்க பதிலடி முழுக்க திமுக அரசின் மீதுள்ள தவறை மறைப்பதற்கான முயற்சி தான் முதல்வரின் இந்த கடித நாடகம் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றாங்க.